சேலம் ஆத்தூர் அருகே சுற்றுலா வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, விபத்துக்கான காரணம் என்ன? 20 பேர் காயமடைந்திருப்பதாக பார்க்கிறோம். அவர்களுடைய நிலை என்ன? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக தளபதி, அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து சண்முகம் மற்றும் மீனா என்பவருங்க அவங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வேன் எடுத்துக்கொண்டு கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே செல்லியம்பாளையம் பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில பாத்தீங்கன்னா மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதையடுத்து பாத்தீங்கன்னா வாகனங்களை சர்வீஸ் சாலை அதை ஒட்டி சர்வீஸ் சாலை சர்வீஸ் சாலையில வாகனங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில பாண்டிச்சேரியிலிருந்து வந்த சுற்றுலா வேன் பாத்தீங்கன்னா முன்னாடி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் அப்துல் ஹமீத் என்பவர் வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில ஆத்தூர் அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நல்வாய்ப்பாக அனைவரும் பாத்தீங்கன்னா சிறு காயங்களோடு உயிர் தப்பிருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் பிரியதர்ஷினி காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியும் விபத்து குறித்தும் விசாரணை மேற்கொண்டார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரவி.